Do you know that every 11 seconds cyber attack happens worldwide? So by the year 2029, millions of cybersecurity jobs will be open globally. So நீங்கள் computer science with cybersecurity specialization எடுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ 4-year roadmap கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொள்ளுவாங்க. வேர்ல்டு வைட் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்ற உலகத்தில் மூழ்கி இருக்கோம். கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏஐ டெவலப் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் 4 இயர்ஸில் என்ன மாதிரியான கோர் லேர்னிங் பண்ணணும், வாட் ஆர் ஸ்கில்ஸ் யூ ஹேவ் டு டெவலப், என்ன மாதிரி டூலை லேர்ன் பண்ணிக்கணும், அண்ட் முக்கியமாக சர்டிஃபிகேஷன் என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் சைபர் செக்யூரிட்டிக்கு டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சி பைத்தான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கூட. ஸோ சி பைத்தான் ஜாவோட பேசிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமாக சைபர் செக்யூரிட்டிக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிளேயிங் வைட்டல். எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மேக்ஸ் தேவைப்படுதோ உங்களுக்கு எங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜிப்ரா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்லேயே தரவாய்க்கோங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் 12th கொஞ்சம் படிச்சிருப்பீங்களா, 11th 12th மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸு. ஸோ இங்கே நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு கோர் லேர்னிங்காக நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது அண்ட் டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது லினக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் லினக்ஸில் உபுண்டு காலி பேசிக்ஸ் கண்டிப்பாக நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக GitHub, ஸோ அது உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். GitHub அதோட வெர்ஷன் கண்ட்ரோல். அண்ட் பைத்தான் லைப்ரரிஸ் தட் இஸ் NumPy, Pandas கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கூகுள் ஐடி சப்போர்ட், இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி. நீங்கள் கோர்சரா, உடுமி இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோர்சராவில் இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் பிகம் இன்ஃப்ளூயன்ட் இன் கோடிங் ப்ளஸ் லினக்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோடிங்கும் தெரிஞ்சுக்கணும், லினக்ஸும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் பிகாஸ் எவ்ரி சைபர் ஜாப் நீட்ஸ் இட். எந்த ஒரு சைபர் ஜாப்ஸ் போனாலும் லினக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கோடிங் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ செகண்ட் இயர் யுவர் என்டர் இன்ட்டு சைபர் செக்யூரிட்டியோட என்ட்ரி லெவலுக்கு என்ட்ரு ஆகிறீங்க. ஃபர்ஸ்ட் இயரில் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. செகண்ட் இயரோட கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ செகண்ட் இயர்னு சொல்லும்போது தேர்ட் செமஸ்டர் as well as ஃபோர்த் செமஸ்டர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 months இருக்குது. அதில் எக்ஸாமில் போக ஒரு 9 monthsல நீங்கள் இந்த ஸ்கில்லாம் இந்த கோர்லாம் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். கோர் சப்ஜெக்ட் DBMS + SQL அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி சைபர் செக்யூரிட்டி. இது வந்து கோர் சப்ஜெக்ட் தான் சொல்கிறோம். எப்படி வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து 12th இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷ், தமிழ்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். பட் தீஸ் ஆர் த வெரி கோர் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் தி செகண்ட் இயர் சைபர் செக்யூரிட்டி, ரைட்? அண்ட் டூல்ஸ் வாட் யூ ஹேவ் டு லேர்ன் இஸ் Wireshark, that is network monitoring, and Nmap, vulnerability scanning, and SQL injection basics. இந்த டூல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சைபர் செக்யூரிட்டியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CompTIA Security, Ciscoவோட CyberOps கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் வாங்குறது முயற்சி பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கோர்ஸில், ரைட்? ஸோ மினி ப்ராஜெக்ட் கண்டிப்பாக செகண்ட் இயரில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் கிராக்கர், ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் த டெமோ அண்ட் பேக்கெட் ஸ்னஃபர், செக்யூர் லாகின் சிஸ்டம், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸை அண்ட் முக்கியமாக ஹேக்கத்தான் லைக் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான், ஃபினக்கத்தான், நிறைய ஹேக்கத்தான்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. கம்பெனி லெவல்ஸும் சரி, காலேஜ் லெவல் லைக் IIT, NIT போன்ற கல்லூரியும் சரி, அண்ட் தென் ஸ்டேட் லெவல்லையும் சரி உங்களுக்கு நிறைய ஹேக்கத்தான்ஸ் நடக்கும். ஸோ டூ பார்ட்டிசிபேட் இன் தட். ஸோ அதுக்கு நீங்கள் மினி ப்ராஜெக்ட் செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் இயர் யுவர் என்டரிங் இன்டு அட்வான்ஸ் சைபர் செக்யூரிட்டி. செகண்ட் இயரோட லெவல் இல்லாமல் நீங்கள் தேர்ட் இயர் போக முடியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இயரில் பேசிக், செகண்ட் இயரில் சைபர் செக்யூரிட்டி என்ட்ரி லெவல், அண்ட் தேர்ட் இயர் யுவர் அட்வான்ஸ் சைபர் செக்யூரிட்டி என்ட்ரி லெவல். ஸோ ரைட், ஸோ அங்கே முக்கியமாக நீங்கள் படிக்க போகிறது கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது கிரிப்டோகிராஃபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி, ரைட்? அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கோர் சப்ஜெக்டில் முக்கியமாக பார்க்கப்படுறது கிரிப்டோகிராஃபி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பெனிட்ரேஷன் அண்ட் டெஸ்டிங் அண்ட் கிளவுட் செக்யூரிட்டி. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் AI எடுத்துக்கோங்க, IIT எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா திஸ் சைபர் செக்யூரிட்டி பிளேயிங் வைட்டல் ரோல். அந்த வகையில் கிளவுட் செக்யூரிட்டியில் இன் டர்ம்ஸ் ஆஃப் Amazon, AWS, Azure, GCP, ரைட்? அண்ட் முக்கியமாக டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், ஓகே, இதெல்லாம் கோர் சப்ஜெக்ட்ஸாக யூ வில் ஹேவ் டு ஸ்டடி இன் தேர்ட் இயரில் 5th செமஸ்டர் as well as 6th செமஸ்டர். அண்ட் இண்டஸ்ட்ரி டூல்ஸ்னு சொல்லும்போது முடிஞ்ச அளவு ட்ரை டு லேர்ன் தீஸ் டூல்ஸ். அட்லீஸ்ட் இது என்னன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காலி லினக்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங், Metasploit, penetration testing, and Burp suite, web app security, and Splunk, SIEM security, there is security info and EV, and Hadoop, Spark, there is big data security, right? இந்த டூல்ஸ்லாம் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி லெவலில் யூஸ் பண்ணுற டூல்ஸை தேர்ட் இயரில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம செகண்ட் இயர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் மினி ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிஷிங் டிடெக்டிவ் சிஸ்டம், intrusion detection, AI in cyber security, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் தேர்ட் இயர்லேயே மேக்ஸிமம் 5th and 6th செமஸ்டரில் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள்.
இதிலேருந்து அடுத்த அட்வான்ஸ் வந்து நீங்கள் ஃபைனல் இயர் கொண்டு போக பாருங்கள். அண்ட் முக்கியமாக சர்டிஃபிகேஷன்ஸ் செகண்ட் இயர் நான் முன்னாடி சொன்ன செகண்ட் இயர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் சர்டிஃபிகேஷன்ஸ், அங்கேயும் 2 சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் தேர்ட் இயர் வரும்போது CA தட் இஸ் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்ற சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்க முயற்சி பண்ணுங்கள். அண்ட் மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் AWS சர்டிஃபைட் செக்யூரிட்டி, ரைட்? ஸோ இதெல்லாம் நீங்கள் தேர்ட் இயர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் போகும்போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனல் இயர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும் பட்சத்தில் சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி குட் ஸ்பெஷலைசேஷன். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, AI வந்ததால் நிறைய ஜாப்ஸ் லூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 90 million jobs we are going to lose, at the same time 116 million jobs we are going to create. I mean the jobs going to create in 2029 or 2030 அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபைனல் இயர் இஸ் நத்திங் பட் ஒரு கரியர் லான்ச். அங்கே நீங்கள் அட்வான்ஸ் சப்ஜெக்ட் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் செயின் செக்யூரிட்டி, IoT செக்யூரிட்டி, சைபரோட லாஸ் அண்ட் எத்திக்ஸு, இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் 7th செமஸ்டரில் படிங்க. அண்ட் முக்கியமாக எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸை வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி தேவையான சப்ஜெக்ட்ஸை எடுத்து படிக்க பாருங்கள். அண்ட் கரியர் டூல்ஸ் சொல்லும்போது முக்கியமாக டூல்ஸ்னு சொல்லும்போது இங்கே Docker + Kubernetes security, ரைட்? அண்ட் Nessus is vulnerability assessment and Snort intrusion detection, ரைட்? ஸோ இந்த மாதிரியான கரியர் டூல்ஸை கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டூல்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லேர்ன் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் லேர்ன் பண்ணுற டூலை அடுத்த லெவலில் செகண்ட் இயர் லேர்ன் பண்ணுற டூலை அடுத்த லெவல் தேர்ட் இயர், அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் லேர்ன் பண்ணுற அடுத்த வருஷம் வரணுமே தவிர செகண்ட் இயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை லேர்ன் பண்ணாமல் தேர்ட் இயரோ ஃபைனல் இயர் லேர்ன் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ டூ ஃபாலோ த ரோட் மேப் கிளியர்லி, ரைட்? அண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லும்போது முடிஞ்ச அளவு இதில் இருக்கிற 2-3 சர்டிஃபிகேட்டை சர்டிஃபிகேஷன் லேர்ன் பண்ண பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அஃபென்சிவ் செக்யூரிட்டி, ரைட்? அண்ட் சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அண்ட் ISOட சர்டிஃபிகேஷன், ரைட்? அண்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சொல்லும்போது இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு கம்பெனி லெவலில் உங்களுக்கு HR வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை பார்த்தவொடனே உங்களை வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? அந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் AI பவர்ட் மால்ஃபேர் டிடெக்ஷன், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறோம். அண்ட் பிளாக் செயின் பேஸ்ட் ஐடென்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூர் IoT ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை முடிஞ்ச அளவு பண்ண பாருங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கரியர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் IT சர்வீசஸ், கோர் செக்யூரிட்டி ஃபிர்ம்ஸ், குளோபல் டெக் ப்ளஸ் க்ளவுடு, கன்சல்டிங் ஃபிர்ம்ஸ், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் IT சர்வீசஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி சைபிலிட்டி ரோல்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் TCS, Infosys, Wipro, Accenture, they will be taking. அண்ட் கோர் செக்யூரிட்டி ஃபிர்ம்ஸ் சொல்லும்போது கம்பெனி லைக்ஸ் Palo Alto, Fortinet, K7 Security, Quick Heal, Software, இந்த மாதிரியான கம்பெனிஸ் they will be taking you in for core security firms. அண்ட் குளோபல் டெக் க்ளவுட்னு சொல்லும்போது ஈவன் மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், IBM செக்யூரிட்டி, இந்த மாதிரி கம்பெனிஸ் they will be recruiting you, right? அண்ட் கன்சல்டிங் ஃபிர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா Deloitte, PwC, EY, KPMG, இந்த மாதிரி கம்பெனிஸ் they will be taking you. அண்ட் கவர்மெண்ட் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா you have lot of opportunities, like you have to clear your கேட் எக்ஸாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கு எடுத்து படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் என்டர் இன்டு DRDO, ரைட்? அண்ட் சர்டன் அண்ட் மிலிட்ரி சைபர் செல்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ அதர் உங்களோட ரோல்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல் ஹேக்கர், ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் சொல்லும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் ட்ரைனிங், அந்த மாதிரி. பட் சைபர் செக்யூரிட்டி லெவலில் வரும்போது எத்திக்கல் ஹேக்கர், செக்யூரிட்டி அனலிஸ்ட், பெனிட்ரேஷன் டெஸ்டர், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர், சைபர் கன்சல்டன்ட், ரைட்? ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் லைக் இட் கோடிங் மட்டுமே படிக்காமல் ஆஸ் எ சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்டாக யூ ஹேவ் டு லேர்ன் எத்திக்கல் ஹேக்கிங், ரைட்? அண்ட் ஆல் திஸ் டூல்ஸ் அண்ட் ஆல் திஸ் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2029 உங்களால் நல்ல ஜாபோட வெளியில் வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.